கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் அதிர்ச்சி பின்னணி. வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் வழக்கறிஞர் உதயகுமார் கொலை என தகவல். செல்வம் என்பவர் நடத்திய ஃபைனான்ஸில் இருந்து உதயகுமார் ரூபாய் 30 லட்சம் பெற்றதாக தகவல். வாங்கிய கடனை திருப்பி கேட்டபோது அளிக்காததால் உதயகுமாரை காரில் கடத்தி சென்று மிரட்டல். காரில் கடத்தி சென்ற போது ஏற்பட்ட தகராறு. வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டார். கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் அதிர்ச்சி பின்னணி. உதயகுமார் கொலை தொடர்பாக 4 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். செல்வம், கௌதம், அருண்குமார், அபிஷேக் என்ற 4 பேர் போலீசில் சரண். மயிலேறியபாளையம் அருகில் உள்ள கோழிப்பண்ணை அருகில் உதயகுமார் வெட்டி கொலை. காரில் கடத்தி சென்ற போது ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இது நடந்தேறியது. கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொல்லப்பட்டதன் பின்னணி.